ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது 20,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே மொபைல் வாங்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட், மிட் ரேஞ்ச் செக்மெண்ட், ஃப்ளாக்ஷிப் லெவல் செக்மெண்ட், இந்த மாதிரி எல்லா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி எல்லாமே கண்டினியூஸாக வீடியோ போட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னால் போட்டுகிட்டே இருக்க முடியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏர் எக்ஸ்போ. நான் சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொபைல்ஸோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme Narzo 70 Turbo. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 7300 Energy அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்டாகவே இருக்கும். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சலில் பிரைமரி கேமராவும் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான பேட்டரியும் 45 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 65 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. OS அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6+128 17,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆஃபர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கும்போது ஒரு 2,000 ஆஃபரில் 15,000க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டான ப்ராசஸர், நல்ல ஒரு கேமரா செட்டப்போட Realme பிராண்டில் ஒரு மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த Realme Narzo 70 Turbo ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nothing CMF Phone 1. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயுமே MediaTek Dimensity 7300 அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலில் பிரைமரி கேமராவும் 16 மெகாபிக்சலில் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான பேட்டரியும் 33 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே அடாப்டர் வராது, நீங்கள் செப்பரேட்டாக தான் வாங்கிக்கணும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 75 மினிட்ஸ்லேயே ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. OS அப்டேட் பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6+128 15,000 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நத்திங் கிட்ட இருந்து ஒரு மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த Nothing CMF Phone 1 நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம மூணாவது பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கிட்ட இருந்து ஒரு மொபைல் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு Samsung Galaxy M35. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. Ultra Vectus Plus ப்ரொடக்ஷனோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Exynos 1380 அப்படின்ற அவங்களோட ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டீசென்ட்டாகவே இருக்கும். 50 மெகாபிக்சலில் OIS சப்போர்ட்டோட பிரைமரி கேமராவும் 13 மெகாபிக்சலில் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAhக்கான பேட்டரியும் 25 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அடாப்டர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே வராது. ஃபோனை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. OS அப்டேட் பொறுத்த வரைக்கும் 4 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6+128 19,000 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு கேமரா, நல்ல ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி, இந்த மாதிரி எல்லா ஸ்பெக்ஸுமே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் பிராண்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த Samsung Galaxy M35 ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE4 Lite. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.6 ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 695 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ டெய்லி யூசேஜ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஹீட்டிங் இஷ்யூலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்காது. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சலில் OIS சப்போர்ட்டோட பிரைமரி கேமராவும் 16 மெகாபிக்சலில் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. 5500 mAhக்கான பேட்டரியும் 80 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 70 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
8 + 128 20,000 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராசஸர், நல்ல ஒரு பேட்டரி கெப்பாசிட்டியோட ஒரு மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த OnePlus Nord CE4 Lite ஒரு சூப்பரான சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Moto G85 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120 Hz 3D கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 6S Gen 3 அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ டெய்லி யூசேஜ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூப்பராகவே இருக்கும். கேம் பிளே எல்லாமே நீங்கள் நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியும். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சலில் OIS சப்போர்ட்டோட பிரைமரி கேமராவும் 32 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரியும் 33 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 1 hour 50 minutes பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 + 128 20,000 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த Moto G85 ஒரு சூப்பரான சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco X6 வரைக்கும். இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ்க்கான 1.5K 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 7S Gen 2 அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 64 மெகா பிக்சலில் பிரைமரி கேமராவும் 16 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. 5100 mAh பேட்டரியும் 67 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 + 256 17,000 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேமிங்காகவே ஒரு மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த Poco X6 ஒரு வேற லெவல் சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO Z9s. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.77 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120 Hz கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 7300 அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரியும் 44 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டேக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணும்போது 1 hour 20 minutesலேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சலில் OIS சப்போர்ட்டோட பிரைமரி கேமராவும் 16 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. 8 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 + 128 21,999 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கும்போது 20,000 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு கேமரா செட்டப்போட ஒரு மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த iQOO Z9s ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சுரேஷ், ஏர் எக்ஸ்போ. தேங்க்யூ.